அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணிய நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த சபையில் அமைந்திருக்கும் நாம் அனைவர்கள் மீது மின்னோட்டமாக அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமானின் அம்சத்தை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக சொல்லுகிறது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஈமான் என்றால் அல்லாஹுவை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமை நாள் நம்புவது, நல்லது கெட்டது யாவும் அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கிறது நம்புவதாகும். இந்த 6 விஷயங்களும் மறுமையை அடிப்படை கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது, மலக்குமார்களை பார்த்தது கிடையாது, தூதர்களை பார்த்தது கிடையாது. இவை அனைத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்க்க இருக்கின்றோம். மறுமை வாழ்க்கை என்று நாம் பொதுவாக குறிப்பிட்டாலும் அதற்கு பல படிகள் இருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னரைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது, அதற்கு பிறகு உலகம் அளிக்கப்படுதல் என்று இருக்கின்றது, மீண்டும் எழுப்பப்படுதல் என்று ஒன்று இருக்கின்றது, விசாரிக்கப்படுதல் என்று ஒன்று இருக்கின்றது, கூலி வழங்கப்படுதல் என்று இருக்கின்றது. இவை அனைத்தையும் சேர்ந்ததான் மறுமை. ஒரு நாள் ஒட்டுமொத்த முஸ்லீமும் விசாரணைக்காக மஹ்ஷர் என்னும் பெருவள மைதானத்தில் எழுப்பப்படும் போது சுட்டெரியும் சூரியனை அல்லாஹ் நாம் தலைக்கு அறுக்காமல் வைத்து விடுவான். அந்த சூரியன் வெப்பத்தால் மனிதர்கள் வேர்வில் மூழ்கி கிடப்பார்கள். அவரவர் எவ்வளவு தீமை செய்தார்களோ அந்த அளவு வேர்வை அதிகமாக இருக்கும். சிலரின் வேர்வை கரண்டை கால் வரை இருக்கும், இன்னும் சிலரின் வேர்வை முழங்கால் வரை இருக்கும், இன்னும் சிலரின் வேர்வை இடுப்பு வரை இருக்கும், இன்னும் சிலருக்கு வாய் வரை இருக்கும், இன்னும் சிலர் அந்த வேர்வையில் நீந்தி கொண்டு இருப்பார்கள். இது மட்டுமல்ல, தரைகள் முழுவதுமாக செம்புகளாக மாறிவிடும். அந்த நேரத்தில் மனிதர்களுக்கு போக்கிடமாக எந்த நிழலும் இருக்காது, அந்த அல்லாஹுவின் அர்ஷி நிழலை தவிர. அல்லாஹுவின் தூதர் அந்த அர்ஷி நிழல் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று பட்டியலை கூறும்போது, நீதி மிக்க ஆட்சியாளர், இறை வணக்கத்திலே வளர்ந்த இளைஞர், பள்ளி வாசல் தொடர்பு கொள்ளும் இதயமுடையவர், அழகிலும் அந்தஸ்திலும் உயர்ந்த ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைக்கும் போது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று கூறியவர், தனது வலதுகரம் செய்யும் தர்மம் இடது கரத்துக்கு அறியாமல் செய்வார், தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை நினைத்து அஞ்சி அழுபவர். இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது சராபத்தை கூறும்போது கடன் தள்ளுபடி செய்வார் என்றார்கள். எனவே மேற்கூறப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களையும் கடைபிடித்து மறுமையில் அந்த அர்ஷி நிழலை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் மனதில் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.